பிக் பேஷ் லீக்கோட 20th மேட்ச் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு இடையில அடிலைட் ஓவரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர்னோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடிலைடு ஓவல் பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக் ஸ்ட்ரைட் பவுண்டரி கூட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்கோர் பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது. கிராஸ் பேட் ஷாட்ஸ் ஆடுற பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட்டாக இங்கே அடிலைடு ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் சிட்னி தண்டர்ஸுக்கு இடையில மேட்ச் நடந்தது. அதில் தண்டர் ஸ்கோர் பண்ண 200 ரன்ஸை ஸ்ட்ரைக்கர்ஸ் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க அந்த மேட்ச்சில். இங்கே இது வரைக்கும் 70 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 41 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 29 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 166 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 232 சிட்னி தண்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 87 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 17 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 43 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190 10 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருந்தாங்க எகெயின்ஸ்ட் ரெனகேட்ஸ். இந்த மேட்சுக்கு 13 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக் வெதரால்ட் அண்ட் டேவிட் பெய்லி ஸ்குவாட்ல இல்லை. வெதரால்டுக்கு பதிலாக தோமஸ் கெல்லி உள்ள வர சான்ஸ் இருக்கு. பெய்லிக்கு பதிலாக தான்டன் இல்லை டர்கெட் உள்ள வருவாங்கன்னு தோணுது. தான்டன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உசாமா மிர் அண்ட் ஹாரிஸ் ராஃப் ஸ்குவாட்ல இல்லை. மிருக்கு பதிலாக ரெக்ஸிகியோலி, ராஃபுக்கு பதிலாக ஸ்டீகிட்டி இல்லை பிரெடி கோச் உள்ள வருவாங்கன்னு தோணுது. டான் லாரன்ஸ் எதுவும் பிளேயிங் லவுனில் வராரா பார்க்கணும் மெர்லோவுக்கு பதிலாக. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்ப்பர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் கண்டினியூஸாக 350 அடித்தது. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த வென்யூவில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 10 மேட்ச்சில் 224 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். தோமஸ் ரோஜர்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். ஓப்பனிங் ஆடுறதால GL11 ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்ட்ரைட் நம்பர் 6 பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். மெர்லோ பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. பவுலிங் சான்சஸும் கிடைக்கிறதில்ல. சம்டைம் லாரன்ஸ் உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு மெர்லோவுக்கு பதிலாக. மேக்ஸ்வெல் நம்பர் 4 பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தாரு. எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 29 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த சீசனில் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வென்யூவில் 36 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சூப்பராக ஆடி இருக்காரு. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சடனாக பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். வெப்ஸ்டர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. நல்ல பவுலரும் கூட. பட் இங்கே மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுறதால 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஷுவராக சொல்ல முடியாது. எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 44 ஆவரேஜில் பேட்டிங் ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். இமாது வாசிம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரைக்கர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர்ஸ் டாப்பில் இருக்காங்க. ஸோ இமாது வாசிமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு. ஜோயல் பாரிஸ் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் டெத்லையும் பவுல் பண்ணுறாரு. பட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. ஸ்டீகிட்டி மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 10 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் 4 எல்லாம் எடுத்திருக்காரு எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெக்ஸிகியோலி 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலர். ஆல்ரெடி மேக்ஸ்வெல் அண்ட் வெப்ஸ்டர்
2 ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் ஸ்டார்ஸில் இருக்காங்க. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். ஸ்ட்ரைக்கர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஹாரி நெல்சன் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 10-20 ரன்ஸ் அடிக்க முடியும். கிறிஸ் லின் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்சும் நல்லா ஆடிருந்தாரு. இந்த வென்யூவில் 28 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 33 ஆவரேஜில் ஆடிருக்காரு. பட் எகென்ஸ்ட் இமாது வாசிம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆடம் ஹோஸ் நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்லை. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் நல்லா ஆடிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா ஆடிருக்காரு. டீமில் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோமஸ் கெல்லி ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவரா இருக்கு. மேத்யூ ஷாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. எகென்ஸ்ட் இமாது வாசிம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் டீம்ல இருந்து டிராப் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். பவுலிங்கும் போடுறாரு. ஜாமி வார்டன் மிடில் அண்ட் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் பிக் பண்ணணும். டிஆர்கே ஷாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூவில் 57 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் டீசெண்டாக ஆடிருக்காரு. 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஸோ டீமில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். ஜேம்ஸ் பேஸ்லி மிடில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஷுவராக 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். டேவிட் பெய்னி இல்லை. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெஸ்டாகர் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்லை. எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 8 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. டேவிட் பெய்னி இல்லாததால் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. கேமரன் போய்ஸ் லெக் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்கு. தாண்டனா டக்கெட்டா. தாண்டனோட ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருக்கு. ரீசெண்டாக நியூசிலாந்து ஏ டீம் கூட நடந்த மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 11 பாலுக்கு 1 விக்கெட். மஸ்டா டீமில் பிக் பண்ணணும். தாண்டன் 11ல் இருந்தா. டக்கெட்டோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் டிபிஎல்ல கிரேட்டா இல்லை. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சாம் ஹார்ப்பர், பேட்டர்ஸில் கிறிஸ்லின், தென் கார்ட்ரைட், ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸி, மேத்யூ ஷாட், ஓவர்டன், வெப்ஸ்டர், இமாது வாசிமா இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தென் டிஆர்கே ஷாட்டை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஹாரிஸ் ராஃப், தென் டேவிட் பெய்னி இல்லை. ஸோ வெஸ்டாகர் பெட்டர் ஆப்ஷன்னு தோணுது. பட் தாண்டன் அண்ட் ஸ்டீக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸி, டிஆர்கே ஷாட், தென் ஓவர்டன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஹோஸ், இமாது வாசிம், பேஸ்லி, வெஸ்டாகர், தாண்டன், தென் ஸ்டீக்கிட்டி எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இமாது வாசிம், தாண்டன், ஆடம் ஹோஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.